டிமார்ட்லாம் போனேன்னா, அந்த ஃப்ரீசர தொறந்து பார்ப்பேனா, உள்ள பொட்டேட்டோ சீஸ் பால்ஸ் இருக்கும். அது எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ, அத ஏன் நம்ம வீட்லயே ட்ரை பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நானும் திவ்யாவும் ட்ரை பண்ணிட்டு இருந்தோமா. நோட் த வேர்ட் ட்ரை போடுறேன். ஏன்னா நாங்க 2 பேரும் இத ஃபர்ஸ்ட் டைம் ட்ரை பண்ணி பார்க்குறோம். உருளைக்கிழங்கு ஸ்டஃபிங் பண்ணியாச்சு, மைதா மாவு கோட் பண்றதுக்கு, அதுக்கப்புறம் பிரெட் க்ரம்ஸ்லாம் எடுத்து வச்சுட்டோம். உருளைக்கிழங்கு கூட சீஸ வச்சு நல்லா அழகா பால் மாரி புடிச்சு, அத மைதா மாவுல நல்லா கோட் பண்ணி, பிரெட் க்ரம்ஸ்லயும் போட்டு, எண்ணெயிலயும் போட்டாச்சு. நல்லா தான் வந்துகிட்டு இருந்துச்சு. நம்ம ஆர்வம் சும்மா இல்லாம கரண்டிய விட்டு கிண்டி கிண்டின்னு கிண்டி எல்லாம் உடைஞ்சு வெளிய வர ஆரம்பிச்சுட்டு. மனசே கேட்கல. வெளிய எடுத்து பார்த்தா எல்லா சீஸ் பால்ஸும் சப்புன பால்ஸா போயிடுச்சு. மீடியம் ஃப்ளேம்லயே வச்சிருந்தா அடுத்த பேட்ச் நல்லா தான் வந்திருக்கும். நான் கொஞ்சம் கூட்டி வச்சதுனால அது கரிஞ்சு போச்சு. ஃபைனலா விடலையே. ஃபைனல் பேட்ச் ரொம்ப சூப்பரா ஒட்டாம அழகாவே வந்திருந்துச்சு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்து. நம்ம ஜெயிச்சிட்டோம் மாறா, ஜெயிச்சிட்டோம். அதுக்கு டிப்பிங்க்கு நாங்க வந்துட்டு இன்னைக்கு மயோ தான் பண்ணியிருந்தோமா. ஏன்னா வந்துட்டு மயோ வேற இடையில பேன் பண்ணி போட்டாங்க. மயோ சாப்பிடணும்னு ரொம்ப ஆசையா இருந்து. ஸோ மயோனைஸ் பண்ணியிருந்தோம். சூப்பரா வந்துருந்துச்சு. கெச்சப்பையும் மயோவையும் அந்த பொட்டேட்டோ சீஸ் பால்ஸ் கூட வச்சு சாப்பிடும் போச்சுல செம்ம அல்டிமேட்டா இருந்து. கண்டிப்பா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. இந்த வீடியோ பிடிச்சா மறக்காம சப்ஸ்கிரைப் அண்ட் லைக் பண்ணுங்க.